காட்சியை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. இரவு 8 மணி. அந்த அறையில ஒரு மயான அமைதி. மேல விட்டத்துல சுழன்றிட்டு இருக்கிற அந்த மின் விசிறியோட ஒற்றை சத்தம் மட்டும்தான் கேக்குது. ஒரு சஸ்பென்ஸ் பட ஓபனிங் மாதிரி இருக்கு. ஆமா, அந்த சத்தம் கட்டில்ல தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கிற இந்துமதியோட மனப்போராட்டம் மாதிரி இருக்கு. அவங்களுக்கு விவாகரத்தாகிடுச்சு. அந்த மூச்சு திணற வைக்கிற தனிமையில திடீர்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. என்ன பண்றாங்க? இருள் சூழ்ந்த அந்த நேரத்துல தன் ஸ்கூட்டரை எடுத்துட்டு வேகமா கிளம்புறாங்க. அவங்க இலக்கு முன்னாள் கணவன் கதிரேசனோட வீடு. ஓ, ராத்திரி நேரத்துலயா? ஆமா, வண்டி சத்தத்தை விட அவங்க இதய துடிப்பு சத்தம் அவங்களுக்கே அதிகமா கேக்குது. ஆனா வீட்டை நெருங்கினதும் வண்டியோட வேகம் குறையுது. வாசல்ல நிறைய செருப்பு கிடக்கு. வீடு முழுக்க வெளிச்சம். ஏதோ விசேஷம் நடக்குது போல. எக்ஸாக்ட்லி. உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியே வந்து ஒருத்தர்கிட்ட அவங்க கேட்க, அவன் ரொம்ப சாதாரணமா சொல்றான், கதிரேசனுக்கு பெண் பார்க்க வந்திருக்கோன்னு. அடக்க அடவுலே. அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை அவங்கள ஒரு இடி மாதிரி தாக்குது. இதயம் சுக்குநூறா உடைய அந்த இருட்டிலேயே அவங்க திரும்ப வீட்டுக்கு வராங்க. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆமா, நம்ம வாழ்க்கையில நாம எடுக்கிற முடிவுகள் உண்மையிலே நம்மளுடையதுதானா? கரெக்ட். அல்லது வேற ஒருத்தரோட ரிமோட் கண்ட்ரோல்ல நம்ம இருக்குமா? இன்னைக்கு நாம அலச போற இந்த தரவுகள்ல ஒரு ட்ரூ கிரைம் ஆவணப்படத்தோட சாயல் இருக்கு. ஒரு துளி கூட ரத்தம் சிந்தாம ஒரு வாழ்க்கை எப்படி சத்தமில்லாம கொலை செய்யப்பட்டுச்சு அப்படிங்கறத தான் இந்த ஆழமான பகுப்பாய்வுல நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா. ஏன்னா இந்த கதையை ஒரு சாதாரண குடும்ப பிரச்சனை அப்படின்னு நம்ம சுருக்கிட முடியாது. நாம இங்கே ஒரு மிக நுட்பமான உளவியல் ஆதிக்கத்தை, அதாவது சைக்கலாஜிக்கல் டாமினன்ஸ் பத்தி பேச போறோம். எந்த ஒரு பெரிய விரிசலும் ஒரே நாள்ல நடந்துடாது இல்லையா? உண்மைதான். ஒரு மனுஷனோட மூளைக்குள்ள சத்தம் இல்லாம எப்படி ஒரு கண்ட்ரோல் ரூம் உருவாக்கப்படுது, அதுவும் அக்கறை அப்படிங்கிற முகமூடியோட ஒரு தாயாலேயே தன் மகளோட வாழ்க்கையை எப்படி சிதைக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம மிஷன். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வெறும் இந்துமதியோட கதை மட்டும் இல்ல, நம்மள சுத்தி பல வீடுகள்ல நடக்கிற ஒரு அமைதியான உளவியல் போர். எக்ஸாக்ட்லி. அந்த உளவியல் போர் எப்படி தொடங்குச்சுன்னு பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆரம்பத்துல எல்லாமே ரொம்ப கச்சிதமா இருந்திருக்கு. திருமணமான புதுசுல ஒரு தேனிலவு காலம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆமா, இந்துமதி தன் கணவன் வீட்டுல ஒரு ராணி மாதிரி தான் நடத்தப்பட்டிருக்காங்க. அவங்க மாமியார் சரஸ்வதி இந்துமதியை எந்த வேலையும் செய்ய விடுறதில்ல. கதிரேசனும் ரொம்ப அன்பா இருக்காரு. இதை விட ஒரு நல்ல தொடக்கம் இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, கதிரேசனோட தங்க மதி அழகி அவங்க இந்துமதிக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறுறாங்க. எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா இங்கதான் இந்துமதியோட அம்மா சங்கீதாவோட போன் கால்ஸ் உள்ள வருது. அந்த போன் கால்ஸை தான் நாம இங்க ரொம்ப கூர்மையா கவனிக்கணும். சங்கீதா எந்த ஒரு கெட்ட எண்ணத்தோடும் இதை தொடங்கியிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க செஞ்ச விஷயம் ரொம்ப ஆபத்தானது இல்லையா? கண்டிப்பா. அவங்க இந்துமதியோட மூளையில இருந்த அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சிஸ்டமை மெல்ல மெல்ல மாத்தி அமைக்கிறாங்க. இத எப்படி புரிய வைக்கலாம்னா, லைக் ஒரு சோஷியல் மீடியா அல்காரிதம் மாதிரி சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி. சூப்பர் உதாரணம். நாம எந்த மாதிரி வீடியோ பாக்குறோமோ அல்காரிதம் அதையே தான் திரும்ப திரும்ப காட்டும். கொஞ்ச நாள்ல உலகமே அப்படித்தான் நாம நம்ப ஆரம்பிச்சிடுவோம். சங்கீதா செஞ்சதும் அதுதான். மாமனார் வேலை வாங்குறாரா, மாமியார் திட்டினாங்களான்னு தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஆமா, ஆரம்பத்துல இந்துமதி இல்லன்னு சொன்னாலும் அவ மூளை அறியாமலேயே இந்த நெகட்டிவ் கேள்விகளுக்கான ஆதாரங்களை தேட ஆரம்பிக்குது. ஓ, அதனாலதான் நாத்தனார் மதி அழகி மேல அந்தம்மா விதைச்ச சந்தேகம் அவ்வளோ ஆழமா வேரூண்டிடுச்சா? கரெக்ட். உனக்கென்று ஒரு மரியாதை இருக்கு, நீ இப்படி அவளுக்கு இடம் கொடுத்தா நாளைக்கு உன் தலையில ஏறி உட்காந்துக்குவான்னு சங்கீதா சொன்ன அந்த ஒரு வார்த்தை வீட்டுல இருந்த ஒரே உண்மையான தோழியே இந்துமதி கிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு. ஆமா, இந்துமதி மெல்ல மெல்ல மதியழகி கிட்ட பேசுறத தவிர்க்கறாங்க. மாமியார் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த இடைவெளியை குறைக்க முடியல. வீட்டின் அமைதி மெல்ல மெல்ல ஒரு மயான அமைதியா மாறுது. எதுக்காக இந்துமதி தன்னை இப்படி தனிமைப்படுத்திக்கணும்? இது ஒரு டிஃபென்சிவ் மோட். உளவியல்ல இத கன்ஃபர்மேஷன் பயாஸ் அல்லது உறுதிப்படுத்தும் கோணல்னு சொல்லுவாங்க. அம்மா சொன்னது நடந்துபடுமோங்கிற பயம். அப்போ மதியழகியோட சாதாரண பேச்சு கூட இந்துமதிக்கு ஒரு தாக்குதல் மாதிரி தெரிய ஆரம்பிக்குதா? எக்ஸாக்ட்லி. இங்க நாம கவனிக்க வேண்டிய அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, எந்த ஒரு மைண்ட் கண்ட்ரோல்லையும் முதல் ஸ்டெப் ஐசோலேஷன், அதாவது தனிமைப்படுத்துதல். சங்கீதா தம் மகளை அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் விட்டு தான் குரலை மட்டும் கேட்கிற ஒரு தனித்தீவுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஆமா, ஒரு குடும்ப உறவை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுக்காம எப்பவும் ஒரு போர் முனையில இருக்கிற மாதிரி எச்சரிக்கையா இருக்க சொல்லி கொடுத்ததோட விளைவு இது. அந்த போர் முனை அடுத்ததா சமையலறையை நோக்கி நகருது. இதுதான் இந்த ஆவணப்படத்தோட ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அந்த காய்ச்சல் எபிசோடு தானே? ஆமா, ஒரு நாள் மாமியார் சரஸ்வதிக்கு காய்ச்சல் வருது. 2 நாள் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியல.
அந்த நேரத்துல இந்துமதி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்றாங்க. இது உண்மையிலே ஒரு பாசிட்டிவான விஷயம். மாமியாருக்கே மருமகள் மேல பெரிய மரியாதை வந்திருக்கும். கண்டிப்பா இது குடும்ப உறவை ஸ்ட்ராங் ஆக்க வேண்டிய தருணம். ஆனா தாய் சங்கீதா இதையும் எப்படி நெகட்டிவா மாத்துறாங்க பாருங்க. காலம் முழுவதும் நீயே இப்படி வேலை செய்ய போறியா, தனி குடித்தனம் போறதுதான் ஒரே வழின்னு பிரெயின் வாஷ் பண்றாங்க. சங்கீதா ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் தன்னோட தனி குடித்தனம் அப்படிங்கிற அஜெண்டாவுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாதப்போ உதவி செய்யறது ஒரு அடிமைத்தனம் மாதிரி காட்டுறாங்க. இதுதான் பாய்லிங் ஃப்ராக் சிண்ட்ரோம். ஒரு தவளைய சுடு தண்ணில போட்டா உடனே குதிச்சிடும். ஆனா குளிர்ந்த நீர்ல போட்டு மெல்ல மெல்ல சூடேத்துனா வெந்துட்டு இருக்கோன்னு தெரியாமலே அது செத்துடும். ரொம்ப ஆபத்தான ஒரு உதாரணம் இது. சங்கீதா அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா சூட்டை ஏத்துறாங்க. இதோட விளைவு அடுத்த முறை மாமனாரும் மாமியாரும் வெளியூர் போனப்போ வெடிக்குது. இந்துமதி சமைக்க மறுக்கிறாங்க. கணவன் கதிரேசனோட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. கதிரேசன் வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தாலும் ஒரே வீட்டுக்குள்ள 2 சமையலர் உருவாகுது. இது அந்த வீட்டின் ஒட்டுமொத்த கட்டமைப்பைய ஆட்டங்காண வைக்குது. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. இத படிக்கும்போது எனக்கே கோபம் வருது. என்ன கேள்வி? கேளுங்க. இந்துமதி ஒன்னும் படிக்காத முட்டாள் இல்லையே. எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு வீட்ல வீணாக தானே ஒரு பிரச்சனையை உருவாக்குறோம்னு அவங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? தனக்கென்று ஒரு சுயம் இருக்காதா? உங்க விரக்தி எனக்கு புரியுது. ஆனா மனுஷ மூளை அப்படி செயல்படுறதில்ல. இதுதான் எக்கோ சேம்பர், அதாவது எதிரொலி அறையோட உச்சகட்ட ஆபத்து. ஓ, அவங்க அம்மா சொல்றது மட்டும்தான் அவங்களுக்கு கேக்குதா? ஆமா, இந்துமதிக்கு அவங்க அம்மா மட்டும்தான் உலகம். வெளி உலகத்தையோ தன் கணவன் வீட்டின் நிதர்சனத்தையோ அவங்க பார்க்கல. அம்மா தனக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்கிற குருட்டு நம்பிக்கை அவங்க சொந்த சிந்தனை திறனையே முடக்கிடுச்சு. எக்ஸாக்ட்லி. இங்க நாம இன்னொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். மாமனார் நாகராஜோட அப்ரோச் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ஆமா, மாமியார் சரஸ்வதி வந்து இந்துமதியோட அம்மாவை தட்டி கேட்கணும்னு சொன்னப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இது கதிரேசனோட வாழ்க்கை, அவன் முடிவெடுக்கட்டும். நாம தலையிட்டா 2 குடும்பத்துக்கும் நடுவுல பெரிய பகையாயிடும்னு சொன்னாரு. இது வெறும் பொறுமை இல்ல, தனிமனித எல்லைகளை மதிக்கிற குணம். ஒரு பெற்றோரா அவர் காட்டின முதிர்ச்சிய பெற்ற தாயான சங்கீதா காட்ட தவறிட்டாங்க. 100% உண்மை. நாகராஜ் தன் மகனுக்கு கொடுத்த சுதந்திரத்தை சங்கீதா தன் மகளுக்கு கொடுக்கல. ரிமோட் கண்ட்ரோல் முழுக்க அம்மா கையில தான் இருந்துச்சு. இந்த தனிக்குடித்தன பிடிவானத்தால 4 நாள் கணவன் மனைவிக்குள்ள பேச்சே இல்ல. இந்துமதி திரும்பவும் கோவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கே போயிடுறாங்க. 1 வாரம் ஆகியும் கதிரேசன் வரல. வீட்ல எந்த பெரிய தப்புமே நடக்காதப்போ அவன் ஏன் வந்து கெஞ்சணும்னு அவர் நினைச்சிருக்கலாம். இங்கதான் இந்த கேஸோட மிக இருண்ட அத்தியாயம், அதாவது பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் ஆரம்பமாகுது. ஆமா, அதுதான் சங்கீதாவோட மிக மோசமான கணக்கீடு, ஃபேட்டல் மிஸ்கால்குலேஷன். அவளை பார்க்க வரலன்னதும் சங்கீதா ஒரு பிளான் போடுறாங்க. அவனுக்கு ஒரு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பு, அப்போதான் பயந்து ஓடி வருவான்னு சொல்றாங்க. இந்துமதியும் அரமனதோட சம்மதிக்கிறாங்க. ஒரு உறவோட சிக்கலை தீர்க்க சட்ட ரீதியான மிரட்டலை பயன்படுத்துறது எவ்வளோ பெரிய உளவியல் வன்முறை தெரியுமா? இது எனக்கு எப்படின்னா, புருஷன் பொண்டாட்டி சண்டையில திடீர்னு விளையாட்டுக்கு ஒரு நிஜ துப்பாக்கியை எடுத்து நெத்தியில வச்சு ட்ரிகரை அழுத்துற மாதிரி இருக்கு. கரெக்டான உதாரணம். நோட்டீஸ் அனுப்புனா பயந்து ஓடி வருவான்னு நினைச்சாங்க. ஆனா கதிரேசன் அசையவே இல்ல. எந்த தப்புமே செய்யாதப்போ தொடர்ந்து வீண்பழி சுமத்தப்பட்டா அவன் என்ன செய்வான்? அதனால விவாகரத்து உண்மையாவே வழங்கப்படுது. ஒரு பொய்யான மிரட்டல் உண்மையான பிரிவா மாறிடுச்சு. இது உறவோட நம்பிக்கையே ஆணி வேரோடு பிடுங்கி எறிகிற செயல். சட்டத்தின் மூலமா மிரட்டவும் தயங்க மாட்டாங்கிற பிம்பம் கதிரேசன் மனசுல உருவாகிடுச்சு. இங்கதான் இந்துமதி மிகப்பெரிய இருள்ல விழுகிறாங்க. 6 மாசம் ஓடிடுச்சு. அந்த நள்ளிரவு காட்சியை நாம திரும்பி பார்க்கணும். ஆமா, இந்துமதிக்கு தன் கணவனோட ஞாபகம் வாட்டி வதைக்குது. தங்களை உள்ளங்கையில வச்சு தாங்கினவன நாமளே உதைத்து தள்ளி விட்டோமேங்கிற குற்ற உணர்வு. ஆனா அவங்க அம்மா சங்கீதாவோ எந்த உறுத்தலும் இல்லாம 2வது கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. அடப்பாவமே. இதுதான் உளவியல்ல என்மெஷ்மெண்ட் ட்ராமான்னு சொல்வாங்க. எல்லைகளற்ற உறவோட கொடூர முகம். தன் வாழ்க்கைய தானே அழிச்சுக்கிட்டோன்னு இந்துமதிக்கு முழுமையா புரியுற தருணம் அது. அந்த நிமிஷம் அவங்க முதல் முறையா அந்த எக்கோ சேம்பர்ல இருந்து முழிச்சுக்கிறாங்க. இதுக்கு மேல இந்த அம்மாவோட முகத்திலே முழிக்க கூடாதுன்னு முடிவெடுத்து நள்ளிரவுல ஒரு பெட்டியோட வீட்டை விட்டு வெளியேறாங்க. தோழி பார்வதியோட வீட்டுக்கு தப்பிச்சு போறாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சோர்வா உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்துமதி. ஒரு கண்ணுல கண்ணீர், எல்லாமே முடிஞ்சிருச்சுங்கிற விரக்தி. அப்போ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. வாவ், இங்கதான் அந்த நெட்ஃபிளிக்ஸ் லெவல் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வருது. ஆமா, பார்வதியோட அம்மா கதவை திறக்கறாங்க. வெளியே நின்னது கதிரேசன். கதிரேசனை பார்த்ததும் இந்துமதிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் ரொம்ப சிம்பிளா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க,
துணி எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வான்னு ஒற்றை வரியில சொல்றாரு. அந்த வரியில எவ்வளவு ஆழமான மன்னித்தல் இருக்கு. இந்துமதி அழுதுட்டே அவரை கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. ஆனா இங்க நம்ம கேட்க வேண்டிய பெரிய கேள்வி, கதிரேசன் எப்படி அங்க வந்தாரு? விவாகரத்தாகி 6 மாசம் ஆன பிறகு திடீர்னு அவர் மனம் மாற காரணம் என்னன்னு தானே கேக்குறீங்க? அந்த மர்மத்தோட முடிச்சு இங்க தான் அவிழுது. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? ஆரம்பத்துல நாம பார்த்தோம்ல, கதிரேசனுக்கு புதுசா பெண் பார்க்க வந்திருக்காங்கன்னு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இந்துமதி அடைக்கலம் தேடி தங்கியிருந்த அந்த வீட்டின் ஓனரோட மகள் தான். வாவ், நிஜமாவே சிலிர்க்க வைக்கிற ஒரு விஷயம் இது. ஆமா, ஒரு பெற்ற தாய் செய்ய வேண்டிய வழிகாட்டுதல முகமே தெரியாத ஒரு அந்நிய பொண்ணு செஞ்சிருக்கா. ஏன்னா அந்த பொண்ணு இந்துமதியோட எக்கோ சேம்பருக்கு வெளியே இருந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் அப்சர்வரா இந்த பிரச்சனையை பார்த்தாங்க. கரெக்ட். இந்துமதியோட கடந்த கால கதையை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு தன் சொந்த கல்யாணத்தையே நிறுத்த துணிஞ்சிருக்காங்க. நேரா கதிரேசன்கிட்ட போய் பேசுறாங்க இல்லையா? ஆமா, இவ்வளவு அழகான மனைவியை பிரிஞ்சு ஏன் இன்னொரு கல்யாணம் பண்றீங்க? அவ செஞ்சது தப்பு தான், ஆனா அது வேற ஒருத்தரோட தூண்டுதலால நடந்தது. ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதான்னு வாதிடுறாங்க. என்ன ஒரு ஆழமான மனிதநேயம்! ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணோட கண்ணீரை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா கதிரேசன் இத உடலே ஏத்துக்கிட்டாரா? இங்கதான் கதிரேசனோட முதிர்ச்சியை நம்ம பார்க்கணும். அவர் இந்துமதி கிட்ட ஒரு முக்கியமான கண்டிஷன் போடுறாரு. என்னன்னு? நான் உன் மேல எப்பவும் கோவப்பட்டது கிடையாது, ஆனா உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த முடிவையும் நீ சுயமா எடுக்கல, அதுதான் பிரச்சனைன்னு சொல்றாரு. ஓ, அவரோட கோபம் அவங்களோட சுயமாக முடிவெடுக்காத தன்மையின் மேலதானா? எக்ஸாக்ட்லி. என்ன கீழ்ப்படுந்துருன்னு அவர் சொல்லல, உன் சொந்த அறிவை பயன்படுத்துன்னு தான் சொல்றாரு. இது ஒரு ஆரோக்கியமான உறவோட அடையாளம். ரொம்ப அருமையான ஒரு புரிதல். இந்துமதி திரும்ப வீட்டுக்குள்ள நுழையும் போது மாமனார் எப்பவும் போல சாப்பிட்டியாமான்னு கேக்குறாரு. மாமியார் காஃபி போட்டு கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த நாத்தனார் மதியழகி ஓடி வந்த அண்ணீன் கட்டிக்கிட்டு அழுகுறாங்க. நடந்த கசப்பான விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு திரும்பவும் அதே அன்போட ஏத்துக்கிறாங்க. ஒருவேளை அந்த தாய் சங்கீதா தலையிடாம இருந்திருந்தா அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. உண்மைதான். அன்பின் பெயரால் நடக்கிற ஆதிக்கம் எப்போதுமே கண்ணுக்கு தெரியாது. அது மெல்ல மெல்ல நம்ம சிந்தனைய மழுங்கடிச்சிடும். அதனாலதான் சுயமா முடிவெடுக்காதது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு இந்துமதி தன் வழிவெளில இருந்து கத்துக்கிட்டாங்க. கண்டிப்பா. குடும்ப உறவுகள்ல பிறரோட தேவையற்ற தலையீடுகள் எவ்வளவு ஆபத்தானதுங்கிறதையும் தம் வாழ்க்கையை தாமே சிந்தித்து வழிநடத்தணுங்கிறதையும் இந்த சம்பவம் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யுது. ஒரு அன்பான குடும்பம், நல்ல கணவன் எல்லாம் இருந்தும் அடுத்தவர் பேச்ச குருட்டுத்தனமா கேட்டதால எப்படி ஒரு வாழ்க்கை பறிபோச்சு, அப்புறம் எப்படி ஒரு திருப்பத்தால திரும்ப கிடைச்சதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் அமைஞ்சிராது. எக்ஸாக்ட்லி. அதனால இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை நோக்கி கேக்குறேன், கடந்த வாரத்துல நீங்க எடுத்த முக்கியமான முடிவுகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுல எத்தனை முடிவுகள் உண்மையிலேயே உங்களுடையது? ஆமா, எத்தனை முடிவுகள் உன் நல்லதுக்காக சொல்றேன்னு யாரோ ஒருத்தர் உங்க மூளைக்குள்ள சத்தம் இல்லாம விதைச்ச எண்ணங்கள்? உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் யாருடைய கையில இருக்கு? இன்னைக்கே இத பத்தி சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா. ஏன்னா இது உங்க வாழ்க்கை. இதுக்கான திரைக்கதை உங்களுடையதாக மட்டுமே இருக்கட்டும்.